ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ப்ரமோ என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம விஜய் வந்து காவேரியை பக்கத்துலேயே இருந்து ரொம்பவே நல்லா கவனிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் நம்ம காவேரி வந்து அம்மா போட்டிருக்கிறதுனால குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடுமோ, குழந்தைக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க. நம்ம விஜய் வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. மறுநாள் காலையில் நம்ம சாந்தி வந்து இங்கே நம்ம விஜயை பார்த்துடுறாங்க. ஏதோ இங்கே இருந்தது, யாரோ வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாந்தி வந்து நம்ம சாரதாவை கூட்டிகிட்டு வந்து காட்டுறாங்க. ஆனால் எதுவுமே இருக்கிறதில்ல. அதுக்கப்புறம் நம்ம காவேரி ரூம்குள்ளெல்லாம் போய் பார்க்குறாங்க. அம்மா என்னம்மா யாரும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம காவேரிக்கு உள்ளுக்குள்ளே பயமாகவே இருக்குது. எங்கே விஜய் இருக்கிற விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாந்தி சொல்கிறாங்க, இங்கே யாரோ இருக்கிறாங்க சாரதா அப்படின்னு சொல்லிட்டு. யாருமே இல்லை அத்தை, நீங்கள் ஏதாவது பேய் இது பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சொல்கிறாங்க. நம்ம விஜய் வந்து திருட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து நம்ம காவேரிக்காக நம்ம சாரதா வந்து சாப்பாடு கொண்டு வராங்க. அப்போது விஜயும் காவேரியும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜய்க்குமே அம்மா போட்டிருக்கு. அவங்க 2 பேரும் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே ஒன்றா வச்சு இங்கே நம்ம சாரதா பார்த்துடுறாங்க. சாரதாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. ஏய் காவேரி, என்னடி நடந்துக்கிட்டு இருக்கீங்க? என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? உன் இஷ்டத்துக்கு நீ என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க. வீட்டில் பெரிய மனுஷங்க இருக்காங்கன்னு கூட நினைக்க மாட்டியா நீ? உனக்கு என்ன தோணுதோ அதுதான் செஞ்சுக்கிட்டு இருப்பியா? என்ன கூத்து இதெல்லாம்? இங்கே பாருங்க தம்பி, உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லையா? அவங்களால நாங்கள் எவ்வளோ அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போவுமே அந்த அவமானத்தை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கோம். எதுக்காக நீங்கள் இங்கே வந்துக்கிட்டே இருக்கீங்க? காவேரி, உன்னை சொல்லணும் எல்லாம் ஒழுங்கு மரியாதையா உன் தாலி கலட்டி விஜய் முகத்திலே விட்டறிடி அப்படின்னு சொல்லி பேசி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம நிவின் வர்றாங்க. யதார்த்தமாக நிவின் வந்து இங்கே நடக்கிற சண்டை எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம சாரதா வந்து ஒத்த காலில் நின்றுக்கிறாங்க. நீ தாலி கலட்டி விசிறிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நிவின் வந்து இங்கே பாருங்க அத்தை, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. காவேரியும் விஜய் தான் ஒன்று சேர்ந்து வாழ போகிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது தம்பி. இந்த தம்பியால் நிறையவே எங்களுக்கு பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சாரதா வந்து பயங்கரமாக பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம நிவின் வந்து அத்தை, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பற்றி சொல்லி ஆகணும். காவேரி கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சாந்தி சாரதான்னு எல்லாருமே வாயை பொழக்கிறாங்க. பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. காவேரி, என்னடி இதெல்லாம்? இந்த நிவின் தம்பி சொல்கிறதெல்லாம் உண்மையாடி அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம காவேரி பயப்படுறாங்க. அம்மா என்ன சொல்லிடுமோ எது சொல்லிடுமோன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க. காவேரி, உண்மையை சொல்லிடி, சொல்லு தொலைடி. உன்னெல்லாம் பெத்தம்பாரு என்ன சொல்லணும்? உன்னெல்லாம் பார்க்கவே எனக்கு அருவருப்பாக இருக்குது. கர்ப்பமாக இருக்காலுமே, கர்ப்பமாக கல்யாணம் பண்ணிட்டு போனது ஒப்பந்தம் கல்யாணம், இதெல்லாம் கர்ப்பம் வர வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சாரதா வந்து திட்டுறாங்க. இனி என்ன நடக்கும், சாரதாவோட முடிவு என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.